This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு மிகவும் மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வினோதம். பங்களா வாங்கிய ஷாருக் கானுக்கு ரூபாய் 9 கோடியை தரும் மகாராஷ்டிரா அரசு. என்ன காரணம் தெரியுமா? பாலிவுட் பிரபலம் ஷாருக் கானுக்கு மகாராஷ்டிரா அரசு இப்போது 9 கோடி ரூபாயை கொடுத்துள்ளது. ஷாருக் கான் பங்களா ஒன்றை வாங்கிய விவகாரத்தில் தான் மகாராஷ்டிரா அரசு 9 கோடி ரூபாயை கொடுத்துள்ளது. வழக்கமாக பங்களாவை வாங்குவோர் தான் தொகையை தர வேண்டும். ஆனால் பங்களாவை வாங்கிய ஷாருக் கானுக்கு மகாராஷ்டிரா அரசு எதற்காக 9 கோடியை கொடுத்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இந்தி சினிமாவில் டாப் நட்சத்திரங்களில் ஒருவராக உள்ளவர் ஷாருக் கான். கடந்த 2023ஆம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான பதான், ஜவான் படங்கள் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் வசூலித்து மாபெரும் சாதனையை படைத்தது. இப்படி பாலிவுட்டில் முக்கிய நட்சத்திரமாக உள்ள ஷாருக் கானுக்கு மும்பையில் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகள் உள்ளது. பல பங்களாக்களை ஷாருக் கான் வாங்கியுள்ளார். இதற்கிடையே மும்பையில் செல்வந்தர்கள் குடியிருக்கும் பாந்த்ரா பகுதியில் உள்ள மன்னா பங்களாவை மகாராஷ்டிரா அரசிடம் இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷாருக் கான் வாங்கியிருந்தார். அப்பொழுது அவர் அதிக கட்டணத்தை செலுத்தியதாகவும் இதன் காரணமாகவே இப்போது ஷாருக் கான் மகாராஷ்டிரா அரசிடம் இருந்து 9 கோடியை திரும்ப பெற உள்ளார். இந்த பங்களாவை வாங்கிய போது அதிகாரி கட்டணத்தை கணக்கிட்டதால் பிழை செய்தது கண்டறியப்பட்ட நிலையில் ஷாருக் கான் 9 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்படுகிறது. மும்பையில் பாந்த்ரா மேற்கு பகுதியில்தான் ஷாருக் கானின் ஆடம்பர குடியிருப்பான மன்னாத் உள்ளது. 2446 சதுர மீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள மன்னாத் குடியிருப்பை கடந்த 2001ஆம் ஆண்டு ஷாருக் கான் குத்தகைக்கு எடுத்திருந்தார். அதன் பிறகு அந்த குடியிருப்பிலேயே ஷாருக் கான் தங்கி வந்தார். இதற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு குத்தகை முறையில் வாங்க விரும்பினார்கள். இதற்கு ஷாருக் கான் தரப்பு 25% பிரீமியம் தொகையை செலுத்த வேண்டி இருந்தது. அதன்படி சுமார் 27.50 கோடியை ஷாருக் கான் செலுத்தினார். ஆனால் இந்த செயல்முறையின் போது கட்டணத்தை கணக்கிடுவதில் சிறு பிழை ஏற்பட்டது. இதனால் ஷாருக் கான் தரப்பு அதிக கட்டணம் வசூலிக்க ஆகிவிட்டது. பங்களா அமைந்துள்ள நிலத்தில் அடிப்படை கட்டணம் கணக்கிடப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக பங்களாவிற்கு மதிப்பை கொண்டு ஷாருக் கான் செலுத்த வேண்டிய தொகையை கணக்கிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஷாருக் கான் அதிக தொகையை செலுத்த வேண்டி இருந்தது. இந்த தவறு இப்பொழுது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஷாருக் கானுக்கு ரூபாய் 9 கோடி திரும்பி தரப்படுகிறது. முதலில் ஷாருக் கான் தரப்பு மன்னத் குடியிருப்பை குத்தகைக்கு எடுத்தே தங்கி வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு மன்னாத் குடியிருப்பை ஷாருக் கான் மகாராஷ்டிரா அரசிடம் இருந்து முழுமையாக வாங்கினார். அதில் நான் பிரீமியம் கணக்கிட்டதில் பிழையை கண்டறிந்த பிறகு ஷாருக் கான் தரப்பு பணத்தை திரும்ப பெற வருவாய் ஆணையத்திடம் முறையிட்டனர். ஷாருக் கான் தரப்பு புகாரை ஆய்வு செய்த வருவாய் ஆணையரகம் தவறு நடந்ததை உறுதி செய்தது. இதையடுத்து பணத்தை திரும்ப தரும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.